திவ்யா, திவ்யா நில்லுங்க. ஆரியா மாமா ஏன் திவ்யா கூப்பிடுறாரு? ஏங்கிறேன், சொல்லுங்கங்கிறேன். அது ஒண்ணு இல்லைங்கிறேன், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுங்கிறேன். என்னங்கிறேன், சொல்லுங்கங்கிறேன். திவ்யா, ஐ லவ் யூங்க. ஓ, முட்டைமுழி இங்கதான் நிக்கிறாளா? அக்காவே நீ திட்டினியா? உன்னை இன்னைக்கு எப்படி வெறுப்பேத்துறேன்னு மட்டும் பாரு. போங்க, எனக்கு ஒரே வெக்கமா வருது. நான் போறேன். ஏங்கிறேன் ஏங்கிறேன் நில்லுங்கங்கிறேன், பதில சொல்லிட்டு போங்கங்கிறேன். சீ, போங்க. கள்ளி வெக்கப்பட்டுட்டு ஓடிட்டா. தங்கம், நீ எங்க போனாலும் மாமா வருவேன். இங்க என்ன நடக்குது? என் ரெண்டு மாமாவையும் இந்த ரெண்டு வேலைக்காரிகளும் மயக்கிட்டாளுங்க. சரியான வசியக்காரிகளால இருக்காளுங்க. சின்ன மாமா தான் மாட்டிக்கிட்டாருனா பெரிய மாமாவும் மாட்டிக்கிட்டாரு இவளுகள்கிட்ட. எப்படியாவது இவ்வளோ ரெண்டு பேர்ட்டேருந்து பிரிக்கிறேன். அந்த வசியக்காரி ரெண்டு பேரையும் எப்படியாச்சும் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துடணும். அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை இனிமே செய்யறேன். இனிமே அவளுகளை சும்மாவே விட மாட்டேன். ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாம கஷ்டப்படணும் அவளுக்கு. அந்த அளவுக்கு இறங்கி செய்யறேன் அவளோட. ஜாஸ்மில், ஜாஸ்மில். என்னங்க நீங்க அழுகாதீங்க. நீங்க அழுதா எனக்கு கஷ்டமா இருக்குங்க. ஒருவேளை மண்டையில அடிச்சிருப்பாங்களோ, பைத்தியம் ஆயிட்டாலோ, அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரியாம லூசு மாதிரி பேசுறாளே. என் தங்கத்துக்கு என்னாச்சு? என் தங்கத்தை அநியாயமா ஹாஸ்பிட்டல்ல அடிச்சு போட்டாங்களே. என்னங்க நீங்க அடிச்சதுனாலதாங்க நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்கிறேன். வாயை கிழிச்சு விட்டுருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி சண்டை வரும்போது வாயை கிழிச்சு விட்டுறேன். ஜாசு, உனக்கு என்னமா ஆச்சு? இப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ல கிடக்கியாமா? அந்த வாயை வச்சுட்டு ஒழுங்கா இருந்தா இப்படி வந்து அனாதை கிடப்பியாமா? இது உனக்கு தேவையாமா? தேவையாமா? என்னங்க அழாதீங்க. நீங்க அடிச்சதுனால தாங்க நான் இப்படி வந்து அனாதையா கிடக்குறேன். நீங்க அழுதா மனசே வலிக்குதுங்க. இது பாவி கையுமா, பாவி கையுமா. நான் அடிச்ச அடிக்கி நீ செத்துருப்பேன்னு நினைச்சம்மா, செத்துருப்பேன்னு நினைச்சம்மா. நீ இன்னும் சாகாம இருக்கியம்மா, சாகாம இருக்கியம்மா. உன்னைய கொல்லாம விட்டு வச்ச இந்த கை பாவி கையுமா, பாவி கையுமா. என்னங்க நீங்க அப்ப என் மேல பாசத்துல பேசலையாங்க? உன் மேல பாசமா? பாசம் உன்னை பாயாசம் வச்சு கொல்லன்னு இருக்கேன்டி. இனிமே தங்கச்சி வழியில குறுக்கிட்டு பாரு, உன்னை கழுத்து அறுத்து போட்டுருந்தேன். தம்பி கொஞ்சம் நபர், நீயே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அண்ணன் கொஞ்சம் நானும் பேசணும்பா. ரோஸ், ரோஸ் எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேங்க. உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமாமா? ஆமாங்க, நான் சரியா சாப்பிடவே இல்லைங்க. ஒரு 2 பிளேட் சிக்கன் பிரியாணியும் ஒரு 4 பிளேட் மட்டன் பிரியாணி மட்டும் வாங்கி கொடுங்க, அது போதுங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? நான் என்ன கேட்டேனா, இந்த பூச்சிக்கொல்லி மருந்து, எலி மருந்து, இது மாதிரி ஏதாவது வேணுமா சாப்பிட, குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோமா? என்னம்மா பேச்சே காணோம்? ஏதாவது வாங்கிட்டு வருவாமா? இல்லங்க வேணாங்க. டாக்டர் இப்ப பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு ஒரு வாரத்துக்கு. சரி ஓகே, இங்கே இருங்க, செத்ததுக்கு அப்புறம் வரும். என்னங்க? சாப்பாடு போய் வாங்கிட்டு வருவோமா? வேணாங்க.